மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பாக்கியலட்சுமி சீரியல்ல நேத்து நான் சொன்ன மாதிரி எப்படியோ நிதிஷோட மேட்டர் வந்து ஃபுல்லாமே வெளியே வந்துருச்சுங்க. நம்ம இனியா அண்ட் பாக்கியா வந்து ரொம்பவுமே இது நினைச்சு வருத்தப்பட்டு தனியா பேசிக்கிறாங்க. நீ எதனாலும் அம்மா கிட்ட சொல்லணும், சொல்லாம இருக்கக்கூடாது அப்படின்னு. ஆல்ரெடி சுதாகர் வந்து நம்ம இனியாவை வந்து அந்த பையனை, அதாவது சுதாகரோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதுக்காக ரெஸ்டாரண்ட்டே பறிச்சாங்க. இப்போ இனியாவோட வாழ்க்கையும் ஒரு குறியா போகுதுங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு ஷாக்கு தான். ஆடியன்ஸ்க்கு மட்டும் இல்லாம அவங்க உண்மையாவே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கிங் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோபிக்கும் பாக்கியாவுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. ஆனால் கண்டிப்பா சுதாகரை ஏதாச்சும் எதிர்த்து பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற ரெஸ்டாரண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ இதையும் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணோட வாழ்க்கையை நீ இப்படி பண்ணதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சவால் விட்டுருக்காங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் நிறைய ஆக்ஷன் எடுப்பாங்க நான் நம்புறேன். ஸோ இதை பத்தி பாக்கியாவோட ஃபேமிலியும் சரி எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்க கூடாது. எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க. இப்ப பாருங்க, என் பொண்ணோட வாழ்க்கையே வந்து ரொம்பவுமே கஷ்டமா போயிடுச்சு. நான் அப்பவே சொன்னேன் இந்த சம்மதம் வேண்டாம், நான் நீங்க யாருமே கேட்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வராங்க. எல்லாருமே பயங்கரமாகவும் வருத்தப்படுறாங்க. ஸோ கண்டிப்பா இனியாவுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை இதுக்கப்புறம் நடக்கலாம். இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் சேர்த்து வச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து அது நல்லபடியா இருக்காது. ஸோ கண்டிப்பா நாளைக்கு என்ன நடக்கும்னு மறக்காம வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த எபிசோட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.